கொஞ்சம் இருபது. வணக்கம், நான் இல்லைங்க. என்ன சொன்னா இன்றைக்கு ஒரு சமையல் வீடியோ தான் செய்ய போகிறோம். சமையல் வீடியோன்னு சொல்லக்குள்ள நாங்கள் வித்தியாசமாக செய்ய போகிறோம். ஸ்வீட் ஐட்டம் தான் செய்ய போகிறோம். அடுத்த அத்தானும் தொதல் செய்யணும்னு சொல்லிட்டு இருந்தா அதை பிடிச்சிது. நான் இப்போ எப்படியாவது செய்வோம் கிறிஸ்மஸுக்கு. என்ன ஒன்று எனக்கு தோணிக்கு ஒரு நாள் அந்த தொதல் சாப்பிடணும்னு ஒரு ஆசையாக இருந்தது எனக்கு. இப்போ சும்மா தெரியும் தானே, எப்பயோ ஒன்று நமக்கு முதல்ல சாப்பிட்ட சாப்பாடு சில நேரங்களில் தோணும் சாப்பிடணும் போல ஆசையாக இருக்கும். இப்போ ஆசையாக இருக்குள்ள இதெல்லாம் கடையில் வாங்கி சாப்பிட்ற ஒரு பொருள் இல்லை. இப்போ நம்மளே நம்ம கையால் செஞ்சு சாப்பிட்டா தான் கிடைக்கும். மறுபடி நம்ம கடைகளில் இருக்காண்டு எனக்கு தெரியல. தொதல் இருக்கா? தொதல் இருக்கி எங்கன்னா அந்த கதிர்காமத்துக்கு போனோம்டா அங்கே. ஆனால் கதிர்காமத்தில் வாங்குற தொதல் நம்ம பகுதிகளில் நம்ம தொதல் மாதிரி இருக்காது. அடுத்து நாங்கள் வித்தியாசமாகண்டா நிறைய தரம் ஸ்வீட் செஞ்சிருக்கோம். ஆனால் பெரிய அளவில் செய்யலை. இதுதான் கொஞ்சம் நிறைய பொருட்கள் சேர்த்து, நிறைய பொருட்கள் இல்லை, இந்த அதிக அளவுல செய்ய போகும். தனியே ஒரு ஆள் நின்று செய்யல. அது எப்படி 2 3 வேணும். ஏன்னா பெரிய தாச்சை வச்சுக்கின்றதால கொஞ்சம் அந்த இறுதி வார பதத்துக்கு தான் கடைசி கட்டத்தில் ஆக்கள் வேணும். ஏன்னா இறுதிக்குள்ள கொஞ்சம் கிண்டுற கஷ்டமா இருக்கும். அந்த பதம் தப்பிக்கொண்டு சொன்னா தொதலும் கூடாம போயிருவேன்னு நல்லா வர வேண்டிடுவாங்க. இது கொஞ்சம் கஷ்டமான இது. அதாவது ஆம்பளையில் தான் செய்யணும். நான் இன்றைக்கு வேடிக்கை பார்க்க போறேன். இன்றைக்கு நான் செய்யறது. சரி, வீடியோக்குள்ள போவோம். இந்த தொதல் எப்படி வருதுன்னு பார்ப்போம். தொதல்கின்றதுக்காக நாங்கள் இப்போ தேங்காயை புளிஞ்சு எடுக்கப்புறம் தேங்காய் பால் தான் முக்கியம். அதை பெஸ்ட்டாக புளிஞ்சு எடுக்கிறது தான் முதல் கட்ட வேலை. நாங்கள் 10 தேங்காய் எடுத்துருக்கோம். அதுதான் இப்போ புளிஞ்சு கொண்டிருக்கோம். ஒரு ஒத்து அரிசி இருந்திருக்கிறேன். அரிசியோட அளவு அதுக்கு 10 தேங்காய் எடுத்தாங்க. பெரிய தேங்காய் தான். வெளியில் கொஞ்சம் காற்றடிக்குது தானே, அதில் தூசிகள் எல்லாம் பறக்கும் தானே. அதுக்காக தான் உள்ளே வச்சு தேங்காயெல்லாம் புளிஞ்சு எடுத்துட்டு வெளியே போய் அடுத்த கட்ட வேலையை ஆரம்பிக்கும். சரியா? இதை எப்படி இடுவோம்? இப்போ நம்ம 2வது தரம் புளிகிறோம். முதல் தலைப்பாலன்னு சொல்லுவாங்க, அதை எடுத்து வச்சாச்சு. இப்போ அதுக்கு பிறகு நாங்கள் புளிகிறத மொத்தமாக இந்த இதெல்லாம் எடுக்க போகிறோம். மொத்தமாக இதுக்குள்ளே எடுப்போம். இப்போ நாங்கள் முதல் தரம் எடுத்த அந்த தலைப்பாலை கடைசியாக தான் இறி வரக்குள்ள ஊற்றுறோம். இறி வரக்குள்ளே இப்போ கடைசியாக புளிகிறேன். இதோட சேர்த்து இப்போ இதுக்குள்ளே கடைசியாக ஊற்ற போகிறேன் புளிஞ்சு. தேங்காய் புளிகிறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஊண்டி புளியணும். அதில் நான் தான் இந்த பொறுப்பெடுத்தேன். கொஞ்சம் கஷ்டமாக இல்லை எனக்கு. கடைசி பாலை புளிஞ்சாச்சு. தாலே சரி, பாலைக்குள்ளே ஊற்ற போகிறோம். தாச்சிக்குள்ளே 10 தேங்காய்மா. அப்பமா தான் எங்களுக்கு சொல்லி தருவாங்க.
ஓ ஆ முடல அம்மா என்ன போடு என்ன போடு சரி விடு ஓகே சக்கரை போடுறோம் ஓ இப்போ வேணும் ஓ கட்டி வச்சு இருந்தா கட்டி வச்சு இருந்தா சக்கரை மட்டும் தான் போட்டிருக்கோம் வேற ஒன்றும் போடலை நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாவை இந்த பாவோட கரைச்சிட்டு அப்படியே சர்க்கரையும் போட்டு இப்போ கிண்டி கொண்டிருக்கோம் என்னென்னு சொன்னால் இது அடிப்பத்தும்னா வேப்போட அடி ஆ ஓ இப்போ அப்பமா பக்கத்தில் காட்டுங்க அப்பமா பக்கத்தில் இருந்தவங்களுக்கு சொல்லி தராங்க அவங்கள ஒரு இதெல்லாம் நாங்களும் கிண்டி எங்களுக்கும் தெரியாத விஷயங்களை அவங்க சொல்லி தருவாங்க ஓ சீனி போடுறோம் சீனி நாங்கள் கருத்த சீனியாக வாங்கினாங்க இந்த நெருப்பு கூட வாங்கிக்கணும் இந்த பத்திரம் வாங்கி இந்த சைடில் ஆ ஆனால் 2 கிலோ சீனி போடுறோம் மொத்தமாக கொஞ்சம் வருமானமாகம்மா நாட்டு சக்கரை 1/2 கிலோ ஓட்டினாங்க சீனி 2 கிலோ ஓட்டினாங்க நான் சொன்னேன்னா போட்டு இப்படியே கிண்டி கொண்டு இருக்கிறான் இது கொஞ்சம் இருக்கணும் பாருங்க பதம் கொஞ்சம் கொஞ்சம் இது தண்ணி இருக்கு இறி வரணும் இறி வந்த பிறகு இவ்வளோ வாரத்தை போட்டு கிண்டுவோம் பாருங்க கொஞ்சம் இறி வருது
இனி உலவாரத்தை போட்டு தான் கிண்டணும், ஏன்னா இறி வருது தானே, கீழே கொஞ்சம் கிண்டையெல்லாம் இருக்குது இதால். கொண்டா கொண்டா அதான் ஆ இது கிண்டையெல்லாம் வைக்க கீழே அடிப்பத்திரி பாருங்க இறி வாரத்தை எப்படி இருந்து. இது தலைப்பால் கொஞ்சம் ஆகுது. அப்போ இது இருக்கிறத போட்டுக்கின்றா ஏனே உருவாரத்தை போடுவோமா? ஆ அப்பமா தனியாக கண்டிக்கல நீங்க என்னண்டு ஆ உள்ள முடிவு எத்தனை மணி தேவை? இன்னொரு மணி தேவணும். ஆ ஆ ஒரு மணி தேவை பண்ணுறோம் அப்பமா. அப்போ நம்மளோட பாட்டு தொங்க தான் ரெண்டை என்ன எனக்கு என்ன தெரியா அது துவர்க்கின்ற தனியாக செய்யல.
போடுதில்ல சவாரி கடைக்கு எதாவது போடுறான் ஓ என்ன வேணுமா என்ன வேணுமா இல்லை ஓ சாப்பிட்றதா வைக்கிறது இதோ சாமான் எடுத்து போடுறேன் என்ன சவரிச்சு எடுத்து வா பயறு எடுத்து வா முடிவு தருவாரி இருக்கு பயறு போட்டுருக்கோம் பயறு போட்டு நீ சவரிச்சு போட்டா இறக்குறான் எனக்கு ஏலக்காய் நல்ல மணக்கு எனக்கு இது ஆ Right now. பாருங்க எவ்வளோ எண்ணெய் விட்டுருக்குன்னு தேங்காய் கொஞ்சம் அதிகமாக எடுத்தோம் அதெல்லாம் எண்ணெய் அதிகமாக வருது நாங்கள் எண்ணெயே விடலை ஓ வா என்ன சொல்கிறேன் என்ன சொல்கிறேன் கமத்துள்ளே எடு எடு ஆ இது எப்படிங்கண்ணா இது எப்படி கழிக்கல இது எல்லாம் கழிக்காரு ஆடுவாங்களே இப்போ ஆடுவாங்க நான் முடிவு எடுக்கணும் நாங்கள் வெயிட் பண்ணாங்க நல்லா இருக்கு சரி நாங்கள் இப்போ எல்லாம் செஞ்சு எடுத்தாச்சு இங்கே சீரத்தில் என்னது ரூபாய் என்ன சண்டை என்ன பிரச்சனை எப்ப இருந்து தொதல் கல்ற இல்லையா சண்டை முடிஞ்சு கொடுக்குறோம் இப்ப முடிஞ்சிருக்கு தொதல் கல் துண்டா வெட்டி எடுத்தாங்க கொஞ்சம் இருக்கட்டும் அப்புறம் பீஸ் பீஸாக வெட்டி எடுக்கணும் சொட்டா எங்க நல்லா இருக்கும் உருகத்தோல் இதே காணும் போல இதோ ஆனால் கடும் இருக்கிற மாதிரி தோல் இருக்குது கொஞ்சம் இன்னும் இருக்கணும்
பயறு நிறைய போட்டுட்டோமோ கடிபருப்பு மாதிரி வாங்களே நல்லா தான் இருக்கு. சந்தோஷமா எல்லாம் தொழிலெல்லாம் கண்டி முடிஞ்சு நல்லா வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் இருக்குன்னு காணாண்டி சொல்றேன். மாமா சொன்னவர் இருக்குன்னு காணாண்டி நாங்களும் நான் தான் சொன்னேன் என்னடா கொஞ்சம் சொப்டா இருக்கா நல்லா இருக்கு சாப்பிட்றதுக்கு இது நான் கொஞ்சம் இப்படி சாப்பிடவே இல்லை வச்சு சாப்பிடலாம் தானே என்று போடுதான் நல்லா டேஸ்டா இருக்குமே அந்த கொஞ்சம் சொப்டா இருக்கு. மஸ்கத்து மாதிரி மிதிக்கு அதால இப்படி இதாக இறக்குனாங்க. அப்போ எல்லாருக்கும் எங்களை வீடியோ பிடிச்சிக்க பண்ணிக்கிறேன். ஓ பிடிச்சிருக்க மாட்டது தொதல் இப்படி கல்யாணம் பண்ணி இதுல பார்த்திருப்பியல் விருப்பமானாக்கள் நியூ இயருக்கு செய்யலாம். ஒரு கொத்தரிசி தான் எடுத்துனாங்கண்ணே. ஒரு கொத்தரிசும் 10 தேங்காயும் எடுத்து செஞ்சாங்க. 10 தேங்காயும் கூட ரெண்டு சொல்லி தான் மாமா கொஞ்சம் வரேன். எங்கட பகுதிகளில் அதிகமாக என்ன ஃபங்க்ஷன் இருந்தாலும் ஒரு ஃபெஸ்டிவல் கட்டாயம் தொதல் கிண்டுவாங்க. எங்களுக்கு வேறு ஒரு சின்ன வயசுலேருந்து நாங்கள் சாப்பிட்டிக்கோம் அதிகமாக தொதல்னு. தொதல் விருப்பமா இருக்கு நம்ம ஒரு நாளைக்கு கல்யாணம் பண்ணு அதை நான் பிடிச்சிட்டு எப்ப செய்யற மழையா இருக்கு இல்ல இப்ப செஞ்சு ஆகணும் செஞ்சு. சரி, அப்போ இதோட எங்கள் வீடியோ நாங்கள் முடிச்சுக்கொள்கிறோம். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.